அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம கல்வியமுது சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. இயல் 8 எதை பற்றினது அப்படின்னா பெருவழி. பெருவழி அப்படிங்கிறது எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா அறம், தத்துவம், சிந்தனை. அப்போ நம்முடைய சங்க இலக்கியத்திலேருந்து இப்போ வரைக்கும் அறம் அப்படிங்கிறது தமிழர்கள் மிகவும் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதை எந்தெந்த வழிகள்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இயல் 8 நம்ம பார்க்க போகிறோம். உரைநடை உலகம் சங்க இலக்கியத்தில் அரண். அப்போ சங்க இலக்கியத்தில் அறம் பற்றி யார் யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழர்கள் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர், இல்வாழ்க்கையை அறவாழ்க்கையாக கொண்டனர், உலகே பரிசாக கிடைத்தாலும் பழிதரும் செயல்களை செய்ய மறுத்தனர், சங்க காலத்தில் அறத்தை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர், சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம், மனிதன் தனியானவன் அல்லன், அவன் சமூக கடலின் ஒரு துளி. நம்மளுடைய மனிதர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா ஒரு இண்டிபெண்டான யாருமே தனியாக வாழ முடியாது. எல்லா விஷயத்தையும் நம்ம யாரையோ ஒருத்தங்களை சார்ந்து தான் இருக்கிறோம். அவனுக்குள்ளே சமூகம், சமூகத்துக்குள்ளே அவன். அப்போ அவன் தான் சமூகத்துமா அவன் தான் கேட்டால் ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒருத்தர் பின்னி பிணைந்தவர்கள் தான். மனிதன் எல்லாரோடும் எல்லாவற்றோடும் எவ்வளவுக்கு தன்னை இணைத்து கொள்கிறானோ அவ்வளவுக்கு அவனுடைய மகிழ்ச்சி பெருகுகிறது. இந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் ஊடுருவி செல்லும் பொது விதியான அறத்தை மனிதன் ஏற்க வேண்டும். அப்போ இந்த எல்லா இதுலையும் மனிதர்கள் மற்ற சமூகத்தோட மற்ற மனிதர்களோட சார்ந்து இருக்கணும் அப்படின்னா அப்போ அறம் அப்படிங்கிறத அவன் என்ன செய்யணும், எல்லாரும் பொதுவாக ஏற்று அதை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பர். சங்க காலத்துக்கு அப்புறம் வந்த காலத்தை அறநெறி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அறநெறி கால சரங்கள் சமயம் சார்ந்தவை. அப்போ அந்த அறநெறிகள் எதை சார்ந்து வருது, ஒவ்வொரு சமயத்தை சார்ந்து அறங்கள் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அதை வகுத்து அதை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுறாங்க. ஆனால் சங்ககால அறங்கள் இயல்பானவை, கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்டு கூறுகிறார். அந்த வகையில் சங்ககால வாழ்க்கையில் இருந்து உருவான அறங்களே சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றுள்ளன. சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெறப்பட்டவை அல்ல. அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. ஒரு அறத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒரு பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அதில் எந்த ஒரு பிஸ்னஸ் மைண்டடாகவும் இருக்கக்கூடாது. அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது. இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு கூடாது என கூறப்பட்டது. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் அப்படிங்கிற புறப்பாட்டு கூறுகிறது என்று சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார். நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது என்பது இதில் உணர்த்தப்பட்டுள்ளது. அப்போ எந்த ஒரு கைமாறும் கருதாம நம்ம ஒருத்தங்களுக்கு அறம் செய்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான மேன்மையை ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அரசியல் அறம். அப்போது இந்த அறம் அப்படிங்கிறது தனி மனிதர்கள் மட்டும்தான் பின்பற்றக்கூடியதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு அரசியல் செய்கிறோம் அப்படின்னா அந்த அரசியல்லையும் ஒரு அறம் அப்படிங்கிறது இருக்கணும். சங்கப்பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், அறநெறி பிழையா திறனறி மன்னர், மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. அரசன் செங்கோல் போன்ற நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டது. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் ஊன்பொதி பசுங்குடையார். அப்போ ஒவ்வொரு குற்றத்தையும் அதனுடைய அறத்தை பொறுத்து ஒருத்தங்களுக்கு நம்ம தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. அப்போ நல்லது எது தீமை எது, நன்மை தீமை சொல்லணும், ஆய்தலும் அன்பும் ஒரு இதை ஆராய்ந்து சொல்லணும், அன்பும் அறனும் அன்பும் இருக்கணும், அதே சமயத்தில் அறமும் இருக்கணும், காத்தலும் இது அத்தனையுமே ஒரு அமைச்சருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சருக்குடைய கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறத மதுரை காஞ்சி குறிப்பிட்டிருக்கு. செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார். இப்போ மாங்குடி மருதனார் அமைச்சர்கள் செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அறங்கூற வையம். அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறு அவயம் பற்றி அறமர கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. உறையூரிலிருந்து அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது.
அங்குள்ள அவயம் துலாக்கோல் போட நடுநிலை மிக்கது என்கிறார். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அறம்கூறு அவயங்கள் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான அறத்தை வந்து வழங்கியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா துலாக்கோல் போல் நடுவுநிலைமையோட, ஒரு தராசு எப்படி நடுவுநிலைமையோட இருந்து ஒரு மற்றவங்களுக்கு வந்து நீதியை கொடுக்குமோ அதே போல் மதுரை காஞ்சில் இருக்கக்கூடிய அவயம் வந்து துலாக்கோலை போட நடுநிலை மிக்கது அப்படின்னு சொல்லி போற்றி பாராட்டுதாங்க. போர் அறம். வேறு இதெல்லாம் அறத்தை கடைபிடிச்சாங்க. ஒரு போர் செய்யணும் அப்படின்னா அப்போ ஒரு இரு நாடுகளுக்கு இடையில போர் நிகழப்போகுது அப்படின்னா அங்கே யாரை தாக்கணும், எந்த நேரத்தில் தாக்கணும், யாரை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகள் இருந்தது. அப்போ நம்ம ஒரு எதிரி நாட்டையே தாக்க போனாலும் அதுக்குன்னு கூட சில அறங்களை வைத்து அதை கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரியாக பின்பற்றி வாழ்ந்தவர்களாம் நம்முடைய தமிழர்கள். தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். போரறம் என்பது வீரமற்றோர், புறமுதுகிட்டோர், அதாவது பயந்துக்கிட்டு அப்படியே புறமுதுகு காட்டி ஓடுறவங்க, சிறார் குழந்தைகள், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமை குறிக்கிறது. இவங்க யாரையுமே எதிர்த்து என்ன செய்யணும்னா போர் செய்யக்கூடாது. போரின் கொடுமையிலிருந்து பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு புறப்பாடல் கூறுகிறது. அப்போ இவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறப்பாடலை எழுதி வச்சிருக்கிறாங்க. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூழங்கிலார் குறிப்பிட்டிருக்கிறார். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். புறம்பானூர். யாருக்கிட்ட நம்ம வந்து போர் செய்யணுமோ வலிமை வாய்ந்தவர்களிடம் மட்டும்தான் போர் செய்யணும், வலிமை குறைந்தவர்களோடு போர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம். அடுத்தது கொடை. கொடை அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழர்கள் வீரத்தில் சிறந்து விளங்கினாங்களோ அந்த அளவுக்கு கொடை பண்புலையும் நம்முடைய தமிழர்கள் வந்து மிகவும் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி. தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சியில தான் உண்மையான மகிழ்ச்சி. அதாவது தன் மகிழ்ச்சியை மறப்பது தான் மகிழ்ச்சி. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்றார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அப்போ நக்கீரனார் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு செல்வம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதனுடைய பயன் என்னன்னா மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தில் பெறதான் செல்வத்தினுடைய உண்மையான பயன் அப்படிங்கிறாரு. கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடைமாட்சியை புலப்படுத்துகிறது. கடையில் ஒழல்கள் 7 பேர் சொல்லுவோம். பாரி, காரி, ஆரி, திருமுடிக்காரி, ஆய், நல்லி, பேகன், இந்த 7 பேரையும் நம்ம கடையில் ஒழல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 7 பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான வள்ளல் கொடைத்தன்மையில சிறந்தவங்க. எழுவரின் கொடை பெருமை சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. ஆற்றுப்படை இலக்கியங்கள்னா மற்றவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பரிசில் பெறுங்கன்னு சொல்லி ஒருத்தங்களை வழி நடத்துறது தான் நம்ம ஆற்றுப்படையை சொல்கிறோம். அப்போ அந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாமே கொடை இலக்கியங்களா, ஏதோ ஒரு பொருளை வந்து மற்றவர்கிட்ட போய் வேண்டி கேட்கக்கூடிய இடத்துல தான் அந்த கொடை இலக்கியங்களாக திகழ்கின்றன. 10 சேர அரசர்களின் கொடை பதிவாகவே உள்ளது. அப்போ 10 எந்த அரசர்களை பற்றி பேசுது அப்படின்னா சேர அரசர்களுடைய கொடைத்தன்மையை பற்றி பேசுகிறது. புறநானூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது. அரியணை என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன. அதாவது கிடைக்கறியாத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாலும் கொஞ்சம் கூட தயங்காமல் மற்றவங்களுக்கு கொடுக்கறதும், நம்ம கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் பணம் குறைஞ்சது அப்படின்னா அதனால் வருந்தாமல் இருக்கிறதும் தினமும் கொடுக்கக்கூடியதுதான் கொடைத்தன்மையினுடைய பெருமைகள் அப்படிங்கிறாரு. வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். வழங்குவதற்காக பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர்கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரர் பாராட்டுகிறார். தாங்கிட்ட பொருள் இருக்கா இல்லைன்னு கூட பார்க்க மாட்டானா, ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவன் சரி ரெடி ஆயிருவானா. ஸோ அந்த மாதிரி பிடவூர்கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பற்றி நக்கீரர் பாராட்டுதார். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும் பதுமனார் குறிப்பிடுகிறார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதனின் இயல்பு என்கிறார் நச்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமரன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிட்டுள்ளார். குமரன் அப்படிங்கிற மன்னனே நாட்டை இழந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் தன்னை நாடி யாராவது பரிசில் பெறதுக்காக வந்தாங்கன்னா அவனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லைன்னா தன்னுடைய நாட்டை இழந்த துக்கத்தை விட அவனுக்கு அது பெரிய துக்கமாக இருந்ததாக பெருஞ்சாத்தனார் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். புற இலக்கியங்களில் மட்டுமின்றி அக இலக்கியங்களிலும் ஈதல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஈயாமை இழிவு
இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது. வள்ளல்கள் மட்டுமன்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செய்துள்ளது. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதவி. பிறருக்கு உதவுதல் என்பதை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யறதை ஒரு பெரிய அறமாகவே என்ன சொன்னால் சங்க இலக்கியங்கள் காட்டியிருக்கு. உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மை என்று குறிப்பிடுகிறார். ஒருத்தர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அதை உதவியாண்மை அப்படிங்கிற சொல்லால் ஈழத்து பூதன் தேவனார் குறிப்பிட்டிருக்கிறாரு. தன்னை தாண்டி பிறரை பற்றி சிந்திக்கும் போது இருக்கும் நிலையை ஒதுக்கி தான் இருக்க வேண்டிய நிலை எது என்பதை மனிதன் உணர்கிறான் எனலாம். அன்பு என்ற சுடருக்கு தியாகம்தானே எண்ணெயாக இருக்க முடியும். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார். அப்போ உண்மையான செல்வம் உங்ககிட்ட இரு அப்படின்னா என்னன்னா மற்றவங்களுடைய துன்பத்தை நீ தீர்க்கிறியா, அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லி நல்லந்துவனார் குறிப்பிடுறாரு. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார். மற்றவனுடைய சொந்தக்காரங்கள்லாம் வறுமையில் வாடிட்டு இருக்கும் பொழுது நீ மட்டும் நல்லா சந்தோஷமாகவும் நல்லா செல்லத்தனமாக வாழ்ந்த அப்படின்னா உன்னுடைய பொழிவு அழியும் அப்படின்னு சொல்லி பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார். இதனால் தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். சிந்தை அப்படின்னா மனசு, ஒருத்தவங்களோட மனசு நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அவங்களுடைய உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் இலக்கியம் குறிப்பிடுகிறது. நிறைவடைகிறவனே செல்வம் என்கிறது சீனநாட்டு தாவோவியம். அப்போ சீனநாட்டு காவியமான தாவோவியமும் என்னதான் குறிப்பிடுது அப்படின்னா நிறைவடைகிறவனே செல்வன். எவன் ஒருத்தன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனசு திருப்தி அடைதோ அவன் தான் உண்மையான செல்வன் தான் அப்படிங்கிறாங்க. உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று உதவுவது போல சமூக உறுப்புகளான மனிதர்களும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். இதயம் இரத்தத்தை எல்லாம் தனக்கே வைத்துக்கொண்டால் என்ன ஆவது? இறைப்பை உணவை அப்படியே தானே வைத்துக்கொண்டால் என்ன ஆவது? பிறருக்கு உதவாமல் மனிதத்திற்கு கொடும் பாவி கட்டுவது சங்க காலத்தில் இல்லை. வாய்மை. அப்போ வேற என்ன அர்த்தம்லாம் நம்ம பின்பற்றியிருக்கோம்? வாய்மை, உண்மை பேசணும், என்றைக்குமே பொய்மை பேசக்கூடாது. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. இது நம்முடைய திருவள்ளுவரே ஒரு அதிகாரத்தை படைச்சிருக்கார் வாய்மை அப்படின்னு பற்றி. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்ப்படு பரியா வயங்கு சென்னா என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. நாக்கு ஓர் அதிசய திறவுகோள் என்பார்கள். இன்பத்தின் கதவை திறப்பதுவும் அதுதான், துன்பத்தின் கதவை திறப்பதுவும் அதுதான். மெய் பேசும் நா மனிதனை உயர்த்துகிறது, பொய் பேசும் நா மனிதனை தாழ்த்துகிறது. அதுதான் சொல்லுவாங்க உலகத்திலே ரொம்ப மிகவும் பயங்கரமான ஆயுதம் எதுன்னு கேட்டாங்கன்னா துப்பாக்கியோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய AK-47 அதெல்லாம் கிடையாது. உலகத்திலே ரொம்ப பயங்கரமான ஆயுதம் அப்படிங்கிறது நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாக்குக்கு இன்பமாக பேசி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தவும் தெரியும், அதே சமயத்தில் கடுமையான சொற்களை பேசி ஒருத்தவங்களுடைய மனதை புண்படுத்தவும் தன்மையும் உடையது. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. அப்போ வாய்மையை பற்றி நற்றினை என்ன சொல்லுது அப்படின்னா பிழையா நன்மொழி. இதற்கு மாறாக பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யை குறிப்பிடுகிறது. நிலம் புடைபெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்பது பல பாடல்களில் வற்புறுத்தப்பட்டுள்ளது. வாய்மையை பற்றி சங்ககால மக்கள் கொண்டிருந்த கருத்தழுத்தத்தை இப்பகுதிகள் புலப்படுத்துகின்றன. பொய்ச்சான்று கூறாமையும் வலியுறுத்தப்பட்டது. பொய்ச்சான்று அப்படின்னா பொய் சாட்சி, நான் அதை செஞ்சேன் அப்படி நம்ம இந்த இடத்துல இருந்துக்கவே மாட்டோம், ஒருத்தங்களுக்கு போய் நம்ம பொய் சாட்சி சொல்கிறத பற்றியும் அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் ஒரு மனிதன் தனியாகவும் சமூக உறுப்பினனாகவும் இயங்குவதற்கும் அவனது பண்பு நலனை உருவாக்குவதற்கும் உதவும் விதிமுறைகள் எனலாம். தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் மூன்றாம் தரமானது. நம்ம சிந்திக்க மாட்டோம், வேற யாராவது சொன்னாங்கன்னா அந்த சொல் புத்தியை கேட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அது மூன்றாம் தரம். சிந்தித்து அறிந்து கொள்ளும் தரம் இரண்டாம் தரமானது. நம்மளே சுயமாக சிந்திச்சு ஒரு இதை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் வகையான தரம். இயல்பாக அறியும் அறம் முதல் தரமானது. இயல்பாகவே அந்த அறம் நம்மளுடைய உடல்லையோ நம்முடைய பிறப்பாலேயே அந்த இது இருந்துச்சுன்னா அது முதல் தரமானது. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்கள். அப்போ நமக்கு சங்க இலக்கியங்களை காட்டக்கூடிய அறங்கள் எல்லாமே இயல்பாகவே அமைந்த முதல் தரமான அறங்கள். எத்திசையும் தப்புகள் மணக்க. போதி தர்மர் கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதிதர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார். பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதிலிருந்து உருவானதே ஜென் தத்துவம். இது பின்னர் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவி செழித்து விளங்கியது. போதிதர்மருக்கு சீனர்கள் கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து பார்க்கக்கூடியது கவிதை. கவிதை வந்து ஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இது யார் இயற்றியிருக்காங்க அப்படின்னா தி.சோ. வேணுகோபாலன் அவர்கள் வந்து இயற்றியிருக்காங்க. இவர் வந்து எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருத்தராக இருக்கிறார். இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை. இயங்குதல் இன்றி உலகில்லை, உயர்வில்லை. கடல் அலைகளைப் போல பணிகளும் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்ந்திடில் கடலும் இல்லை, பணிகள் ஓய்ந்திடில் உலகமும் இல்லை. தனக்கான பணிகளோ உலகத்திற்கான பணிகளோ அவை அறம் சார்ந்து வளர வேண்டும். நம்ம எதையோ நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த ஓட்டம் இருந்தால் மட்டும்தான் மனிதன் வந்து உயிர்ப்போட இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறவங்க கிடையாது. யாரெல்லாம் உயிர்ப்போட இருக்கிறாங்களோ அவங்க தான் உயிரோட வாழ்கிறவங்கள தான் கருதுவோம். அப்போ அதுதான் ஞானம் அப்படிங்கிற கவிதையில் பேசியிருக்கிறார். சாளரத்தின் கதவுகள் சட்டம். காற்றுடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும். கரையான் மண்வீடு கட்டும். அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புதுக்கொக்கி பொருத்தினேன். காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளி தண்ணீர் சாயக்குவழை கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகம் இல்லை. கோடை வெயில் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து இந்த கவிதை கொடுத்துருக்காங்க. சாளரத்தின் கதவுகள் சட்டம். சாளரம் நம்ம ஜன்னலில் தான் நம்ம சாளரம்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கதவுகளில் சட்டம் ஒவ்வொன்றா சட்டம் அடிச்சிருப்பாங்க. காற்று உடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும். அப்போ காற்று அடிக்கும் போது புழுதி எல்லாமே வந்து ஒட்டும். கரையான் மண் வீடு கட்டும். நம்ம ரொம்ப நாள் வேண்டாம், ஒரு வாரம் ஒரு 2 வாரம் நம்ம உபயோகிக்காமல் இருந்தாலே வீடு முழுக்க என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒட்டடை பண்ணி ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்துல கரையான் வந்து கெட்ட ஆரம்பிச்சிடும். அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன். நான் அன்றைக்கி வீடை ஃபுல்லாக நான் தொடச்சேன், நல்லா பெயிண்ட்லாம் அடித்து வச்சேன். புது கொக்கி பொருத்தினேன். புதுசாக ஒரு கொக்கியும் பொருத்தினேன். காலக்கழுதை கட்டெரும்பான என்றும் கையிலே வாளி தண்ணீர். காலங்கள் உருண்டோடியது. இப்பவும் நான் கையில் என்ன வச்சுருக்கேன், ஒரு வாளி தண்ணி வச்சுருக்கேன் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு. சாயக்குவளை, சாயம்னா பெயிண்ட் வச்சுருக்கிறேன். கந்தை துணி, ஒரு அழுக்கான ஒரு துணி, கிழிஞ்ச துணி வச்சுருக்கேன். கட்டை தூரிகை, தூரிகை அப்படின்னா பெயிண்ட் ப்ரஷ். அறப்பணி ஓய்வதில்லை. இப்போ வரைக்கும் நான் என்னுடைய அறப்பணியை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த மாதிரி வர அந்த சுத்தங்களை என்னுடைய அறத்தை கொண்டு நான் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்ந்திடில் உலகம் இல்லை. அந்த அறப்பணி ஓய்வு இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் தொடர்ந்துக்கிட்டேன். அது ஓஞ்சிட்டு அப்படின்னா இந்த உலகமே கிடையாது அப்படிங்கிறார். இது நமக்கு கோடை வெயில் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து ஒரு புது கவிதை கொடுத்துருக்காங்க. நூல்வெளி. நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட கவிதை தி.சோ. வேணுகோபாலனின் கோடை வெயில் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருவர். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். அடுத்த கவிதை என்ன அப்படின்னா காலக்கணிதம். காலக்கணிதம் இது யார் இயற்றியிருக்கா அப்படின்னா கண்ணதாசன். இவர் எதை பற்றி பேசியிருக்காருன்னா ஒரு கவிஞன் அப்படிங்கிறவன் யார், அப்போ அவனுடைய குணங்கள் என்ன, அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த காலக்கணிதம் அப்படிங்கிற கவிதையில் வந்து பேசியிருக்கிறாரு. கவிஞன் என்பவன் யான், அவன் குணம் என்ன, அவன் பணி என்ன. மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமைகளை பறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான். அப்போ ஒரு காலத்தை ஒரு புலவர் அப்படிங்கிறவன், ஒரு கவிஞன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான், எதிர்காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத அவன் கணிச்சு அவனுடைய பாடல்களில் இப்போவே எழுதுறதுனால தான் அவனை கால கவிஞன் அப்படின்னு சொல்கிறாரு. எதனால் அவனால் காலத்தை கவனிக்க முடியுது? இதுதான் நம்மளுடைய பாரதியார் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பாடல் பாடியிருப்பார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பின்னாடி நடக்கக்கூடியதை அதை முதல்லையே அதை வந்து பின்னாடி நடக்கக்கூடியதெல்லாம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி கணிச்சு அந்த காலத்தை வந்து சொல்கிறதுனால கவிஞர்களை காலத்தை வென்றவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த கவிஞர்களினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதான் பேசியிருக்காரு. கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில். இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அறிக செல்வர் தம் கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வாய்ப்புறத் தேனை ஊர்ப்புறந் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தாள் என்னுடல் புல்லரிக்காது. இகழ்ந்தாள் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்குமூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். மாற்றும் எனது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை.
தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். கவிஞன் யானோர் காலக்கணிதம். நான் ஒரு கவிஞன், நான் ஒரு காலக்கணிதம், காலத்தை கணிக்கக்கூடியவன். கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம். கருப்பொருள் ஒன்றுமே இல்லாத பொருளை கூட ஒரு உருப்படியான ஒரு பொருளை என்னால் மாற்ற முடியும். இந்த உலகத்தில் நான் ஒரு புகழுடைய ஒரு தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். பொன்னை விட விலை மிகுந்தது என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள், அதனுடைய பொருள். இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில். நான் இப்போ சொல்கிறது கரெக்டு அப்படின்னா அதை சொல்கிறதான் என்னுடைய வேலையே. இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை. இதனை தவறு அப்படின்னா அதை எதிர்த்து பேசக்கூடியதான் என்னுடைய வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல். ஆக்கல்னா ஒன்று பொருளை புதுசாக உருவாக்குதல். அழித்தல் மற்றவங்களுக்கு கொடுத்தல், ஈகை பண்பு. அழித்தல் மொத்தமாக அழிக்கிறது, இது இல்லாமல் செய்கிறது. இது எல்லாமே அவனும் யானும் அறிந்தவை. இதில் அவன் யாரை குறிப்பிடார் அப்படின்னா கடவுள். கடவுளுக்கும் எனக்கும் மட்டுமே இந்த மூன்றுமே அறிந்தது. அறிக, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன். என்னுடைய எந்த ஒரு செல்வனுடைய கைகளையும் நான் கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். எந்த ஒரு அரசியல் பதவியை கண்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன். எனக்கு பந்த பாசங்கள் எல்லாமே எனக்கு மிகுந்து உண்டு. ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். எந்த பொருள்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசை தரக்கூடியதோ அது எல்லாம் எனக்குமே பிடிக்கும். உண்டாயின் பிறர் உண்ண தருவேன். நான் சாப்பிட்டேன் அப்படின்னா மற்றவங்க சாப்பிட்றதுக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். இல்லாயின் என் யமர் இல்லம் தட்டுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வீட்டை நான் போய் சட்டி அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்பேன். வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன். ஒரு வண்டு எப்படி மலர்களை சுற்றி சுற்றி போய் தேனை உறிஞ்சுமோ, நான் ஒரு வண்டா மாதிரி எல்லா மலர்களிடையும் போய் வாசம் செய்வேன். வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். நான் எடுத்த தேனை நான் மட்டும் சுவைக்காது மற்றவர்களுக்கும் கொடுப்பேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். அப்போ பண்டைய கவிஞர்களான கம்பன், பாரதியார், பாரதிதாசன் அவங்க சொல்லாத சில விஷயங்களையும் நான் சொல்கிறதுக்கு முயற்சி செய்வேன். புகழ்ந்தாள் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தாள் என் மனம் இறந்து விடாது. நீங்கள் ஏதாவது நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் புகழ்ந்தாலும் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், புல்லரிச்சிட மாட்டேன். அதுக்காக நீங்கள் என்னை இகழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்னாலும் என்னுடைய மனம் என்ன செய்யாது, இறந்து போயிடாது. வளமார் கவிதைகள் வாக்குமூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு கல்லாவோ இல்லை மரமாவோ காடு மேடாவோ நான் மாறாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் வனவிலங்கு கிடையாது. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் மாறிவேன். இந்த உலகத்தில் மாற்றம் அப்படிங்கிறதான் மாறாதது, அந்த தத்துவத்தை எனக்கு தெரியும். இந்த மாறும் உலகத்தினுடைய மகத்துவமே அதுதான். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. எதெல்லாம் தீமை எது நன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் அதன் பின்னாடி தான் நான் செல்வேன். தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தலைவர்கள் மாறுவாங்க, தர்பார்கள் அரசியல் மாற்றம் ஏற்படும். ஆனால் தத்துவம் அப்படிங்கிறது அட்சய பாத்திரம், அது என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடியது, ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நான் சொல்கிறத ஏற்றுக்கவங்க ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காதவங்க பயம், எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவுமே என்னுடைய மனசை கஷ்டப்படுத்தாது. நானே தொடக்கம் நானே முடிவு. நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். எந்த ஒன்றுக்குமே நான் தான் முதலமாக இருக்கிறேன், முடிவுமாக இருக்கிறேன். நான் சொல்லக்கூடியது தான் அந்த நாட்டினுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி காலக்கணிதம் அப்படிங்கிற கவிதையை முடிக்கிறார். நூல்வெளி. காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவருடைய இயற்பெயர் முத்தையா. இவர் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகுடல்பட்டியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவர். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவிஞரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தம் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். கவி சக்கரவர்த்தியும் கவியரசும். கவி சக்கரவர்த்தி யார் அப்படின்னா கம்பர். கவியரசு கண்ணதாசன். அப்போ ரெண்டு பேருமே ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய கவிதைகளில், அவங்களோட வெவ்வேறு விதமான வார்த்தைகள் மூலமாக. நதியின் பிழையன்று நறும் புனலின்மை அன்றே, பதியின் பிழையன்று பயந்த நம்மை புறந்தான், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றேன். இது கம்பர் இயற்றிய பாடல். இதே வார்த்தம் பொருள்களுடைய பாடல்களை தான் கவியரசர் அவருடைய வார்த்தைகள் எழுதுறாரு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ ரெண்டு பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர்களோட சிந்தனை ஒன்றாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒத்த வகையான கருத்துக்கள் வெளிப்படுவதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.
அடுத்தது விரிவானம். இது ஒரு ராமானுஜனுடைய ஒரு நாடகம் கொடுத்துருக்காங்க. நாளுக்கு ஒரு முறை மலர்வது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். அப்போ டெய்லி பூக்கக்கூடியது செண்பக மலர், வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது பிரம்ம கமலம், 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது குறிஞ்சி, ஒரு தலைமுறைக்கு மட்டுமே பூக்கக்கூடிய மலர் தான் மூங்கில். அதை போல நம் தலைமுறைக்கு ஒரு ஞானி பிறப்பார்கள், ஞானிகள். அவ்வாறு வந்தவரை பற்றி நிகழ்ச்சி இதோ நாடகமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. காட்சி 1. இடம் எங்கே நடக்குது அப்படின்னா திருக்கோட்டியூர் பூரணர் இல்லத்தில் நடக்குது. யாரெல்லாம் பாத்திரங்கள் கதை மாந்தர்கள் அப்படின்னா ராமானுஜர், கூரேசர், முதலியாண்டான், பூரணர். முதலியாண்டான் கேட்குறாரு ராமானுஜரை பார்த்து, சுவாமிகளே, புனித திருமந்திர திருவருள் வேண்டி மீண்டும் இங்கு வந்துள்ளோம், இன்றாவது நமது விருப்பம் நிறைவேறுமா? உடனே ராமானுஜர் சொல்கிறாரு, முதலி, இதுவரை எத்தனை முறை வந்துள்ளோம்? உடனே முதலியாண்டான் சொல்கிறாரு, பெரிய நம்பிகள் கூறினார் என்று 18 முறை வந்துள்ளோம் சுவாமிகளே. வருத்தம் வேண்டாம் முதலியாண்டார், நம் விருப்பம் என்று உறுதியாக நிறைவேறும். எப்படி கூறுகிறீர்கள் சுவாமி? திருமந்திர திருவருள் பெற தண்டும் கொடியுமாக ராமானுஜரை வரச்சொல்லுங்கள் என்னும் செய்தி பூரணரால் திருவரங்கத்திற்கு அனுப்பப்பட்டதன் அடிப்படையிலேயே வந்துள்ளோம். மனம் தளர வேண்டாம், நமது வருகையை அவருக்கு தெரிவியுங்கள். வீட்டிலிருந்து வந்த பூரணர் வாசலில் மூவர் நிற்பதை பார்த்து திகைக்கிறார். கூரேசர் கேட்கிறார், சுவாமிகளே வணக்கம், தங்கள் கட்டளைப்படி புனித திருமந்திர திருவருளுக்காக வந்துள்ளோம். உடனே பூரணர் சொல்றாரு, அடியவர்களே வணக்கம், ராமானுஜரை பார்த்து கண்டு தண்டு கொடியுடன் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன். உடனே ராமானுஜர் சொல்றாரு, ஆம் சுவாமி, தங்கள் கட்டளை கிடைத்த பின்பே புறப்பட்டோம். உடனே பூர்ணர் சொல்றாரு, பிறகதற்கு தாங்கள் உறவுகளை உடன் அழைத்து வந்துள்ளீர்கள். உடனே ராமானுஜர் சொல்றாரு, சுவாமிகள் என்மேல் கோபம் கொள்ளக்கூடாது, தங்கள் விருப்பப்படியே தான் வந்துள்ளேன். தாங்கள் கூறிய தண்டு கொடிக்கு இணையானவர்கள் இவர்கள். எனவே அடியவர்களாகிய எங்கள் மேல் கோபம் கொள்ளாது பரிவு கொண்டு திருவருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பூர்ணர் சொல்றார், உடையவர்களே, நான் கூறும் மந்திர மறைப்பொருள் திருவரங்கனின் திருவருளால் கிடைக்க பெற்றது. இது நமது பரம ஆச்சாரியார் ஆழவந்தாரால் அவர்களால் எனக்கு மட்டுமே கிடைத்த அரிய பொக்கிஷம். இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இதை நீங்கள் நாள்தோறும் தியானிப்பதால் பிறவித்தலை நீங்கும், இறைவனடி செல்ல இயலும். இளைய ஆழ்வார்களே, இவர்களை நீங்கள் தண்டு கொடி என கூறியதால் உங்கள் மூவருக்குமாக திருமந்திரத்தை கூறுகிறேன். மூவரும் வீட்டினில் முன்றே சென்று மணப்பலகையில் அமர பூரணர் எதிர் மணப்பலகையில் அமர்கிறார். உடனே ராமானுஜர் கேட்கிறாரு, கோபம் கொள்ளாது திருவருள் கொண்டமைக்கு தலை வணங்குகிறோம் சுவாமி. பூரணர், ஆண்டவரின் அடியவர்களுக்கு திருமந்திரம் உரைப்பதில் நான் உளம் மகிழ்கிறேன். மூவரும் கைகூப்பி நின்று கூறுகின்றனர். உடனே பூரணர் சொல்றாரு, நான் கூறுவதை நன்றாக கவனியுங்கள். கூறப்போகின்ற திருமந்திர மறைப்பொருட்கள் உங்கள் மூவருக்கு மட்டுமே தெரிய வேண்டும், வேற யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை முதலே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேறு யாரிடமாவது இதை நீங்கள் கூறினீர்கள் எனில் அது ஆசிரியர் கட்டளை மீறியதாகும். அப்படி நடந்தால் அதுக்கு தண்டனையாக நரகமே கிட்டும். இதை நீங்க மீறி இந்த மந்திரத்தை நீங்க வேற யாருக்கும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, மறுமையில நரகம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றனர். உடனே பூரணர், ஆச்சாரிய நியமனத்தை மீறிய பாவிகளாக நீங்கள் மாறமாட்டீர்கள் என்னும் நம்பிக்கையுடன் திருமந்திரத்தை கூறுகிறேன். செவிகளை கூர்மைப்படுத்தி கேளுங்கள். நான் கூறும் திருமந்திரத்தை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன். பூரணர் கூறிய திருமந்திரத்தை மூவரும் 3 முறை உரக்கச் சொல்கின்றனர். இதுதான் அந்த மந்திரம். திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன். திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன். பூரணர் சொல்றாரு, உங்கள் வாழ்வில் இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். இறைவனின் திருவருளால் இன்று திருமந்திரம் உமக்கு கிடைத்தது. உடனே ராமானுஜர் சொல்றாரு, உங்கள் திருவருளும் அதில் உள்ளது சுவாமிகளே. பூரணர், நான் கூறிய கருத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும், ஆசிரியர் கட்டளையை மீறிவிட வேண்டாம். திரும்பவும் சொல்லி வலியுறுத்துறாரு, இந்த மந்திரத்தை நினைச்சக்கூடாது, யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வழி அனுப்புறாரு. மூவரும், நினைவில் உள்ளது சுவாமிகளே, ஆண்டவரின் அடியவர்களாகிய எங்களுக்கு திருவருள் கொண்டு திருமந்திரம் கூறியமைக்கு மிக்க நன்றி சுவாமிகளே. இதோட காட்சி 1 முடிவுக்கு வருது. அடுத்து பார்க்கக்கூடியது காட்சி 2. இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன் திருக்கோவில்ல. இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ராமானுஜர், கூரேசர், முதலியாண்டான், பூரணரின் சீடர், பொதுமக்கள். பொதுமக்கள் ஒருத்தர் கேட்குறாரு, எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க? பொதுமக்கள் இன்னொருத்தர் சொல்கிறாரு, உமக்கு செய்தி தெரியாதா? வைணவ சாமியார் ஒருத்தர் பிறவி பிணிகளை தீர்க்கிற மந்திரத்தை சொல்ல போகிறாராம். உடனே இன்னொருத்தர் கேட்குறாரு, அப்படியா செய்தி? வாங்க நாமும் போகலாம். கோவிலின் மதில் சுவரின் மேல் ராமானுஜர் நிற்க கீழே பொதுமக்களுடன் கூரேசரும் முதலியாண்டானும் நிற்கின்றனர். ராமானுஜர் உரத்த குரலில், பெரியோர்களே, பக்தியால் முக்திக்கு வழிகாண துடிப்பவர்களே, அருகில் வாருங்கள் அனைவரும். இன்னும் அருகில் வாருங்கள். கிடைப்பதற்கரிய பிறவி பிணையை தீர்க்கும் அருமருந்தான திருமந்திரத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அனைவரும் இணைந்து மந்திரத்தை சொல்லுங்கள். ராமானுஜருடன் சேர்ந்து அனைவரும் 3 முறை கூறுகின்றனர். எம்பெருமானே, நான் இன்று உளம் மகிழ்ந்தேன்.
எளிய மக்களுக்கு தங்களது பிறவி பிணியை தீர்க்கும் திருமந்திரத்தை கூறி அவர்களை உன் திருவடிகளை புகழாக பெறச் செய்து விட்டேன். உடனே குறைசர் சொல்றார், பார்த்தாயா முதலி, பிறர் நலமாக வாழ தாம் வருந்தி பெற்ற மந்திரத்தையும் கூறிவிட்டாரே. முதலியாண்டான், பூரணரின் கண்டிப்பையும் மீறி பொதுமக்கள் நலனுக்காக கூறியது யாரும் செய்ய இயலாத செயல். கூட்டத்தில் இருந்த பூரணரின் சீடர் கைகளால் ஓசை எழுப்பி ராமானுசரை கீழே வருமாறு குறிப்பிடுகிறார். பூரணரின் சீடர், பூரணரின் வார்த்தையை மீறிவிட்டீர். இங்கு நடந்ததை அறிந்து அவர் கடும் கோபமாக உள்ளார். அவர் இல்லத்துக்கு தங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்னு பூரணருடைய சீடர் கூப்பிடுறாரு. உடனே ராமானுசர், உறுதியாக என் மீது கோபமாகத்தான் இருப்பார். வாருங்கள், அவர் இல்லம் செல்வோம். அனைவரும் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். இதோட காட்சி 2 முடிஞ்சது. அடுத்தது காட்சி 3, பூரணருடைய இல்லத்துல. இதுல யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா ராமானுசர், பூரணர், கூரேசர், முதலியாண்டான் மூவரும். வணக்கம் சுவாமிகளே. பூரணர், வாருங்கள் சுவாமி, வாருங்கள். நீங்கள் குருவிற்கு நம்பிக்கை கேடு செய்து விட்டீர்கள். இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? உடனே ராமானுசர் அமைதியா சொல்றாரு, ஞான குருவே, முதலில் எம்மை மன்னித்தருளுங்கள். நாங்கள் செய்த இரண்டகத்திற்கு கொடிய தண்டனையான நரகமே கிட்டும் சுவாமிகளே. நான் அதை மறக்கவில்லை. உடனே பூரணர் கேட்காரு, அது தெரிந்துமா நீங்கள் பிழை செய்தீர்கள்? உடனே ராமானு சொல்றாரு, ஆம் சுவாமிகளே. தவறு என தெரிந்தும் ஏன் செய்தீர்கள்? இவர் ஆச்சரியத்தோட கேட்கிறார். உடனே ராமானுசர் சொல்றாரு, கிடைப்பதற்கரிய மந்திரத்தை தங்களின் திருவருளால் நான் பெற்றேன். அதன் பயன் எனக்கு மட்டுமே கிட்டும். அந்த அருமந்திரத்தை அனைவருக்கும் கூறினால் துன்பத்தில் உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவிப்பிணி நீங்கி பேறு பெறுவார்கள். இதனால் நான் மட்டுமே தண்டனை கிடைக்க பெற்று நரகத்தை சேர்வேன். ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். எல்லாரும் நலமுடன் வாழ்வார்கள் சுவாமி அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு கிடைச்சதுனா நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவேன். ஆனால் அந்த மக்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க, நான் மட்டும் தான் நரகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச அரிய மந்திரத்தை கூட மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. உடனே பூரணர் சொல்றாரு, எம்பெருமானே, உங்களுக்கு இருந்த பரந்த அருள் உள்ளம் இதுவரை எனக்கு இல்லாமல் போனதே. நம் பரமாச்சாரியார் ஆளவந்தாரின் திருவுள்ளத்தை அறிந்தவர் தாங்கள் மட்டுமே. இறைவனின் திருவருளை உலகிற்கு உணர்த்தியவர் தாங்களே. நான் மகிழ்ச்சி பொங்க கூறிய எம்பெருமான் என்னும் திருநாமம் என்றென்றும் உமக்கு நிலைத்து நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். உடனே ராமானுசர் சொல்றாரு, எம்மை மன்னித்தருளியமைக்கு நன்றி சுவாமிகளே, விடை தாருங்கள். உடனே பூர்ணர் சொல்றாரு, விடை தருவதற்கு முன்பு நான் மற்றொன்றையும் அளிக்கிறேன். இதோ என் மகன் சௌமிய நாராயணனை தங்களிடம் அடைக்கலமாக அளிக்கிறேன். ஏற்றுக்கொண்டு விடைபெறுங்கள் எம்பெருமானே. உடனே ராமானுசர் சொல்றாரு, சுவாமிகளே, முன்பு கிடைத்தவதற்கரிய திருமந்திரத்தை எமக்கு அளித்தீர்கள். இன்றோ உங்களின் அன்பு திருமகனையும் எமக்கு அளித்துள்ளீர்கள். நான் பெரும்பேறு பெற்றவனாகிவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. விடை தாருங்கள், புறப்படுகிறோம். பூரணர் விடைத்தர ராமானுசர் சௌமிய நாராயணனுடன் முன் செல்ல கூரேசரும் முதலியாண்டானும் பின்தொடர புறப்பட்டு செல்கின்றனர். அப்போ நம்மளுடைய தமிழர்கள் தனக்கு கிடைத்தற்கரிய ஞானம் கிடைத்தாலும் அதை கூட மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழக்கூடியவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இந்த கதை பகுதியில் நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க உரையாடல் வழியாக. முன் தோன்றிய மூத்த குடி கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே. புறநானூறு. சிவகங்கை மாவட்டத்தின் பிரான்மலை பரம்பு மலையை தான் இங்கே பரம்பு நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது இலக்கண பகுதி. இலக்கண பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவகை, அலகிடுதல். பாவகை என்னென்ன பாவகையெல்லாம் இருக்குது? நம்மளுடைய இப்போது இலக்கணத்தை 5 வகையாக பிரிப்போம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதில் யாப்பு இலக்கணத்தில் மொத்தம் 6 உறுப்புகள் உண்டு. எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை என்பது 6 உறுப்புகளை கொண்டது யாப்பு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என 4 வகை பாக்கள் உள்ளன. அதே மாதிரி பாவை நம்ம 4 வகையாக பிரிப்போம். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படின்னு சொல்லி. யாப்பின் உறுப்புகள் குறித்து கடந்த ஆண்டில் கற்றதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். பாக்களுக்குரிய ஓசைகளை பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். பாக்களை ஓசைகளை கொண்டே அறியலாம். ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது. ஓசையை நம்ம 4 வகையாக பிரிப்போம். செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. முதல்ல செப்பலோசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெண்பாவுக்குரிய ஓசை. அறம் கூறும் குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. அப்போ எந்தெந்த நூல்கள்லாம் செப்பலோசை வெண்பாவில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா திருக்குறள், நாலடியார். அடுத்தது அகவலோசை. அகவலோசை ஆசிரியப்பாவுக்கு உரியது. அகவலோசை ஆசிரியப்பாவுடையது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா என்னும் ஆசிரியப்பா. சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவற்பாவில் அமைந்துள்ளன. அப்போ சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இந்த காப்பியங்கள் எல்லாமே அகவற்பாவான ஆசிரியப்பாவில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது துள்ளலோசை. துள்ளலோசை அப்படின்னா எப்படி ஒரு கண்ணுக்குட்டி தன்னுடைய தாய் பசுவை பார்த்தோன்னா துள்ளி ஓடி வருமோ அதே மாதிரி செய்யுளில் இடையிடையில் உயர்ந்து வருவது துள்ளலோசை. இது கலிப்பாவுக்கு உரியது. அப்போ துள்ளலோசைக்குரிய பா எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கலிப்பா. இறுதியாக பார்க்கக்கூடியது தூங்கலோசை.
தூங்கலோசுனா தூங்கிட்டு இருக்கும்போது யாருக்குமே எந்த ஒரு சத்தமே இல்லாமல் அனத்தமே இல்லாமல் இருப்போம். அதே மாதிரி எந்த ஒரு ஏற்ற இறக்கமுமே இல்லாமல் வரக்கூடியது தான் தூங்கலோசை. தூங்கலோசை வஞ்சிப்பாவுக்குரியது. அடுத்தது பா வகைகள். பா வகைகள் எத்தனை அப்படின்னா குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்கருடை வெண்பா என 5 வகை வெண்பாக்கள் உள்ளன. அப்போ நம்ம பாக்களை நம்ம 5 வகையாக பிரிக்கிறோம். அடுத்தது நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா என்று 4 வகை ஆசிரியப்பாக்கள் உள்ளன. எப்படி வெண்பாவில் 5 வகை இருக்கோ அதே மாதிரி ஆசிரியப்பாவில் வந்து 4 வகை இருக்குது. இப்போ வெண்பா, ஆசிரியப்பா இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் என்ன? வெண்பாவுக்குடைய ஓசை வந்து செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவுக்கினுடைய ஓசை வந்து அகவல் ஓசை. வெண்பாவுக்குரிய சீர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈற்றடி முச்சீராகவும், ஈற்றடி அப்படின்னா கடைசி அடி 3 சீர் இருக்கும். ஏனைய அடிகள் மற்ற அடிகள் எல்லாமே 4 சீர்கள் இருக்கும். இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். ஆசிரியப்பாவில் ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். இதில் ஈரசை சீர் தான் 2 அசைகளை உடைய சீர் வந்து அதிகமாக இருக்கும். காய்ச்சீர் அப்படிங்கிறது குறைவாக ஆசிரியப்பாவில் பயின்று வரும். அடுத்தது வெண்பாவிற்குரிய தலை என்ன அப்படின்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வெண்பாவில் வந்து பயின்று வரும். ஆனால் ஆசிரியப்பாவில் ஆசிரிய தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் விரவி அப்படின்னா கலந்தும் வரும். அடுத்தது அடி. வெண்பாவுக்குடைய அடி வந்து 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். 2லேருந்து 12 அடி வரைக்கும் வெண்பாவில் வந்து பாடல் எழுதுவாங்க. கலிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டு வரும். ஆனால் கலிவெண்பா அப்படிங்கிறது 13 அடிக்கு மேலே கூட வரக்கூடியது. ஆசிரியப்பாவுக்கான அடி அப்படின்னா 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும். குறைஞ்சது 3 அடி, அதுக்கப்புறம் எழுதுறவங்களுடைய மனசுக்கு தக்கன அவங்க எழுதிக்கிடலாம். அடுத்தது முடிப்பு. ஈற்றுச்சீர் நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். ஈற்றுச்சீர் அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த சீர், அது ஒன்று நாள், மலர், காசு, பிறப்பு. இந்த நாளில் எதையாவது ஒரு வாய்ப்பாடை கொண்டு முடியும். ஆசிரியப்பா எப்போதுமே ஏகாரத்தில் தான் முடியும். அப்போ ஏகாரத்தில் முடிவது தான் சிறப்பு. ஏகாரத்தில் முடிஞ்சது அப்படின்னா நம்ம அதை ஆசிரியப்பா அப்படின்னு முடிவு வந்துடலாம். மேற்சொன்னவற்றுள் குரல் வெண்பாவின் இலக்கணத்தையும் அழகிடும் முறையினையும் தெரிந்து கொள்வோம். குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பெற்று 2 அடிகளாய் வரும். முதலடி 4 சீராகவும் அளவடி 4 சீர் இருந்தது நம்ம அளவடின்னு சொல்லுவோம். அடுத்து 3 சீர் இருந்ததுன்னா சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் அடி 3 சீராகவும் சிந்தடி வரும். அலகிடுதல். செய்யுளின் சீரை அசை பிரித்து நேரசை நிறையசை என்று பகுத்து காண்பதை முன்வகுப்பில் இணைந்துள்ளோம். அலகிடுதல் என்பதை சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ப வாய்ப்பாடு காணுதல். யாப்போசை தரும் பாவோசை. செப்பலோசை அப்படின்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை, 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரியே அந்த செப்பலோசை அப்படிங்கிறது அமையும். அகவலோசை அப்படிங்கிறது ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. இப்போ யாராவது நமக்கு சொற்பொழிவாற்றிட்டு இருக்காங்கன்னா அவங்க மட்டும் தான் பேசுவாங்க, மற்றவங்க கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பேசும்போது எந்த ஓசை எந்த டோனில் பேசுவாங்களோ அதே மாதிரி தான் அகவலோசை அமைஞ்சிருக்கும். துள்ளலோசை அப்படிங்கிறது கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை, அப்படி ஏறி ஏறி இறங்கி வரும், அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது. தூங்கலோசைனா சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, தாழ்ந்தே வருவது, எப்போது ஒரே டோன்லேயே இருக்கும். இது வந்து யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது ஒரு குறளை வந்து அழகிட்டு கொடுத்துருக்காங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார். இப்போ உலகத்தோ இதில் வந்து உள அப்படிங்கிறதுல 2 எழுத்து இருக்குது, அது வந்து நிறை. அடுத்தது மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா என்றைக்குமே அந்த மெய்யெழுத்தை கட் பண்ணிடுங்க. அப்போ இத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து கே மட்டும்தான் இருக்குது, அப்போ அது வந்து நேர். அடுத்து வந்து தோ, அதுவும் நேர். அப்போ நிறை நேர் நேர்க்கான வாய்ப்பாடு வந்து புளி மாங்காய். அடுத்தது ஒட்டை. ஒட்டைங்கிறதுல இட்டு கட்டாயிரும், அப்போ இதில் டோ மட்டும்தான் ஒன்று நேர் இருக்குது, டே அப்படிங்கிறது இன்னொரு நேர், அப்போ நேர் நேர் தேமா. ஒழுகல் ஒழு கல் இப்படி தான் நம்ம பிரிப்போம். அப்போ ஒழு அப்படிங்கிற 2 எழுத்து இருந்துச்சுன்னா அது நிறை. அடுத்து கல் அப்படிங்கிறதுல மெய்யெழுத்தை நம்ம கட் பண்ணிடுவோம், அப்போ கே மட்டும்தான் இருக்கும், அப்போ நேர். அப்போ நிறை நேர் புளிமா. பல கற்றும் பல கற்றும் இதில் பல அப்படிங்கிறதுல 2 எழுத்து இருக்குது, நிறை. கற்று அப்படிங்கிறதுல இற்ற கட் பண்ணிடுவோம் மெய்யெழுத்து, அப்போ கே மட்டும்தான் இருக்கும், நேர். அதே மாதிரி ரும் அப்படிங்கிறதுலையும் இம்மை கட் பண்ணிடுவோம், ஒரு எழுத்து தான் இருக்கும், நேர். அப்போ நிறை நேர் நேர் புளி மாங்காய். அடுத்தது கல்லார். கல்லார் எப்படி பிரிப்போம்? கல் ப்ளஸ் லார். அப்போ கல் அப்படிங்கிறதுல மெய்யெழுத்து கட் பண்ணிட்டோம்னா நேர் மட்டும்தான் இருக்கும். லார் அப்படிங்கிறதையும் இற மெய் கட் பண்ணிட்டோம்னா நேர். அப்போ நேர் நேர் தேமா. அறிவிழா. அரி விழான்னு சொல்லி பிரிப்போம். அரியில் 2 எழுத்து இருக்குது, அப்போ நிறை. விழா அப்படிங்கிறதுலையும் 2 எழுத்து இருக்குது, அது வந்து நிறை. அப்போ நிறை நிறை கருவிலம். அடுத்தது தார். தார் அப்படிங்கிற இற்ற கட் பண்ணிட்டோம்னா நேர் மட்டும்தான் இருக்கும். கடைசி சீர் அப்படிங்கிறதுனால அது வந்து நாள். நேர் வந்ததுன்னா நாள். அடுத்து நிறை வந்ததுன்னா மலர். நேர்பு அப்படின்னா காசு. நிறைவு வந்ததுன்னா பிறப்பு.
அடுத்தது ஈரசைச்சீர். ஓரசைச்சீர் நேர்நாள் நிறைமலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு. ஈரசைச்சீரில் நம்ம என்ன சொல்லுவோம்? நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். இதே இது மூவசைச்சீர்களாக வரும்பொழுது அந்த நேர்நேரோட கடைசி நேர் சேர்ந்துச்சுன்னா தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய்ன்னு சொல்லி முடிப்போம். அதே இதில் நிறை சேர்த்தோம் அப்படின்னா தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இதோட இலக்கண பகுதி முடிவுக்கு வருது. திறன் அறிவோம். மேன்மை தரும் அறம் என்பது. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எது? இடையராது அறப்பணி செய்தலை. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னா அதியன். பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன். அப்போ அதியன் பெருஞ்சாத்தன். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். இகழ்ந்தாள் என் மனம் இறந்து விடாது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உழம்பு தொடாது. அடி எதுகையை எடுத்தெழுதுக. எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. அடி எதுகைனா முதலாவது அடியிலையும் இரண்டாவது அடியிலையும் இரண்டாவது எழுத்து எது ஒன்றி வந்திருக்கோ அதுதான் அடி எதுகை. அப்போ கொள்வோர் அப்படிங்கிறதுல இல், உள்வாய் அப்படிங்கிறதுல இல், அதுதான் அடி எதுகை. இலக்கண குறிப்பு எழுதுக. கொள்க குறைக்க இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்று. அடுத்தது அகராதியில் காண்க. ஆசு கவி. ஆசு கவி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசு கவி பாடும் புலவர்கள் வெளியே பொதுப்பணி நிமித்தமாக செல்லும்போது திண்டிமம் என்னும் பறையை முழங்கி கொண்டு செல்லும் உரிமை பெற்றிருந்தார்கள். அடுத்தது மதுரகவி. மதுரகவி அப்படிங்கிறது யார் அப்படின்னா மதுரம் என்பது காதுக்கும் கருத்துக்கும் இனிமையாக பாடும் கவிதை. 15ஆம் நூற்றாண்டுடைய அதிமதுர கவிராயர் இதுக்கு எடுத்துக்காட்டு வருவார். அடுத்தது சித்திரக்கவி. சித்திரக்கவி அப்படின்னா ஓவியத்துள் உள்ளடக்கி பாடும் கவிதை. அந்த ஓவியத்துக்குள்ளேயே ஒரு இலக்கி ஒரு கவிதை ஏற்றினாங்கன்னா அது அவங்களை நம்ம சித்திரக்கவி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வித்தாரக்கவி. வித்தாரக்கவி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெய்யை பொய்யாக்கியும் பொய்யை மெய்யாக்கியும் பாடும் பாடல். உண்மையை பொய்யினும் பொய்யை உண்மைன்னு சொல்லி பாடக்கூடிய பாடலாசிரியர்களை நம்ம வித்தாரக்கவி அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ஆசுகவினா வைத்தருப்பம், மதுரக்கவினா கௌடம், சித்திரக்கவினா பாஞ்சலம், வித்தாரக்கவி அப்படின்னா மரகதம். இதெல்லாமே தொடர்நிலை செயல்களில் வரக்கூடியது. அடுத்தது கலைச்சொல் அறிவோம். பிலீஃப் அப்படின்னா தன்னம்பிக்கை, ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி, ஃபிலாசபர் மெய்யியலாளர், ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம். அப்போ இதோட இயல் 8 முடிவுக்கு வருது. அடுத்தது இயல் 9 நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.